குஜராத் டைட்டன்ஸ் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மெகா வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு சிஎஸ்கே. இந்த முறையும் தோனி பேட்டிங் செய்யலனாலும் களத்துல அவர் செஞ்ச சம்பவங்களை தான் சென்னை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. 4வது விக்கெட்டா சிவம் துபே 51 ரன்ல அவுட் ஆனப்போ அடுத்து தோனி தான் இறங்குவார்னு சென்னை ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ சமீர் ரிஸ்வி களத்துக்கு வந்தார். இது தோனி ஃபேன்ஸ்க்கு செம அப்செட்டை கொடுத்தது. ஆனா கேலரியில இருந்த தோனிய கேமரா காமிச்ச போதெல்லாம் தோனி தோனின்னு அரங்கமே அதிர்ந்துச்சு. தோனி ஃபேன்ஸ் கொடுத்த கோஷத்துல சேப்பாக்கம் ஸ்டேடியமே ஒரு நிமிஷம் குலுங்குச்சு. விக்கெட் விழுகணும்னு ரசிகர்கள் வேண்டுனாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு விக்கெட்டாச்சும் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாரும் தோனி தோனின்னு கத்துறாங்க. சில பேர் வந்துட்டு அது மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க விக்கெட் விழுகணும்னு சொல்லிட்டு நாங்க கத்திட்டு இருந்தோம். பிகாஸ் தோனியை பாக்குறதுக்கு. ரிஸ்வி அவுட் ஆன பிறகு தோனி தான் வருவார்னு பாத்துட்டு இருந்தா ஜடேஜா களத்துக்கு வந்ததும் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. 207 ரன்கள் இலக்கோட களமிறங்கி குஜராத் டைட்டன்ஸ் அணி 2 விக்கெட்டுகளை இழந்திருந்த நேரத்துல 3வது விக்கெட்டுக்கு களமிறங்கின விஜய் சங்கர் வந்த சில நிமிஷத்திலேயே 6 அடிச்சு கெத்து காட்டி இருந்தப்பதான் தல தோனி மாஸ் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சு அவரை வெளியேற்றினர். கண்ணிமைக்கும் நேரத்துல சூப்பரா டைவ் அடிச்சது தோனி ரசிகர்களுக்கு செம விருந்தா அமைஞ்சது. அந்த டைம்ல ஸ்டேடியத்துல எழுந்த சத்தம் இருக்கே அப்பப்பா காதே செவிடாகி விடும் போல. ரொம்ப நேரமா அவுட் ஆகாம இருந்த சாய் சுதர்சனை பிளான் போட்டு தூக்குனாரு தோனி. கேப்டன் ருத்ராஜ் தோனி கிட்ட வந்து பேச ஃபீல்டிங் செட் பண்ணாரு தோனி. பத்திரானா போட்ட ஸ்பீடுல அப்படியே சாய் சுதர்சன் தூக்கி அடிக்க தோனி செட் பண்ண இடத்துக்கே கேட்ச் போக சமீர் ரிஸ்வி அதை பிடிச்சார். தோனி பேட்டிங் செய்யலன்னு ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டாலும் மேட்ச்ல அவரோட பிரசன்ஸை பார்த்து ரொம்பவே கொண்டாடுனாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.